நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அவிநாசி பகுதிகளில் அரசின் சார்பில் நடைபெற இருக்கின்ற திட்டங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட அளவிலான சார் ஆட்சியர், நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களையும் அழைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்தியதன் விளைவாக பல்வேறு நலத்திட்டங்கள் இன்றைய தினம் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதிக்கு, இந்த அவிநாசியை பொறுத்தவரை 40 கோடி ரூபாயில் டைட்டில் பார்க், 5 கோடி ரூபாயில் அரசு மருத்துவமனை மகப்பேறு பிரிவு, 6 கோடி மதிப்பீட்டில் வணிக வளாகம், 45 லட்சம் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்குடை, அதேபோல ஆதிதிராவிடர்களுக்கு சமுதாய நலக்கூடம் கட்டுவதற்கு 1.25 கோடியில் 2 திட்டங்கள் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அவற்றையும் இன்றைக்கு ஆய்வு செய்தோம். பணிகள் நடைபெற்று முடிகின்ற தருவாயில் இருக்கிறது. மிக குறிப்பாக அவிநாசியில் மிகப்பெரிய குடிநீர் தட்டுப்பாடு நிலவக்கூடும் என்கின்ற அச்சம். அவிநாசி பக்கத்தில் இருக்க திருமுருகன்பூண்டி, அன்னூர் இந்த பகுதிகளில் அக்யூட் வாட்டர் டிமாண்ட் இருக்குன்னு சொன்னதுனால தான் அந்த கூட்டத்தை போட்டோம். அதற்கு டாட் போர்டிலிருந்து எல்லா அதிகாரிகளும் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றவர்களோடு பேசியதில் திருப்பூர் 4வது குடிநீர் திட்டம் விரைவில் முடிய இருக்கிறது. அப்படி முடிகிற போது அந்த திட்டத்திலிருந்து இதற்கு கூடுதலாக இப்ப 2வது ஸ்கீம் போயிட்டு இருக்கு, தண்ணி அங்க போயிட்டு இருக்கு. இந்த 4 கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 2வது ஸ்கீம்ல இருந்து பக்கத்துல இருந்து அவிநாசிக்கு தண்ணீர் கொடுப்பதற்கான போதுமான பயன்பாட்டு கொண்டு எல்லாம் பண்ணிருக்கு. அத்திக்கடை அவிநாசி திட்டம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிந்து மிக விரைவாக அது தொடக்க நிலையில் இருக்கிறது. அது முடிஞ்ச உடனே சைட் பை சைட் பக்கத்திலேயே 2வது ஸ்கீமுக்கும் இதுவரை விடுபட்டு போன இடங்கள் எல்லாம் சேர்க்கறதுக்காக ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. அதெல்லாம் தொகுத்து ஒரு டிபிஆர் போட்டு 2வது ஸ்கீமுக்கு அனுப்புறோம். முதல் ஸ்கீம் ஆரம்பிச்ச உடனே, தொடங்கப்பட்ட உடனே 2வது ஸ்கீம் வந்து பரிசீலனை எடுத்துவாங்க. அது அவசரமா அந்த அரசாங்கம் போட்டாங்க. நாங்க செம்மைப்படுத்துவதில் போதும் ஆயிடுச்சு. இப்ப விரைவில் முடிக்க போறோம். அது போட்டி நான் இருக்கணுமா என்ன தலைவர் தான் முடிவு பண்ணுவோம், திமுக தான் முடியும். விருப்ப மனு காட்டுவோம். அது எங்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டியது.